ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்இக்வாலிட்டியில் பார்ட் 4 பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் நம்ம ஃபுல் பேசிக் கான்செப்ட் பார்த்துருப்போம். ஆனால் எய்தர் ஆர் மட்டும் நான் பார்ட் 1ல் சொல்லி தந்திருக்க மாட்டேன். ஏன்னா எய்தர் ஆருக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் எய்தர் ஆர் சொல்லித்தர முடியும். எய்தர் ஆர் உங்களுக்கு புரியும்ன்ட்டு பார்ட் 1ல் வெறும் எய்தர் ஆருக்கு முன்னாடி மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ பார்ட் 2ல் அதற்கான சம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ பார்ட் 3ல் கம்ப்ளீட்டாக எய்தர் ஆர் பற்றி ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பார்ட் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பார்ட் 3 எய்தர் ஆர் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த எய்தர் ஆரை பற்றி வர அந்த எய்தர் ஆர் வச்சு வர சம்ஸை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எய்தர் ஆர் பார்க்காதவங்க இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 3 லிங்க்கும் இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2 லிங்க்கும் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்ட் 4 சால்வ் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்களே, ஜி ஈக்குவல் டு இசட்னுக்கு என்னோட இனிஷியல் ஜி, கன்க்ளூஷனில் ஃபைனல் இசட், கீழே இருக்க கன்க்ளூஷனும் ஜி இசட் பற்றி தான் இருக்குது. இங்கே ரெண்டு கன்க்ளூஷன் தான் இருக்குது, ரெண்டுமே ஜி இசட் பற்றி தான் இருக்குது. பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தவொடனே ஜி இசட்னு பார்த்தவொடனே அப்போ ஜிக்கும் இசட்டுக்கும் என்ன ரிலேஷன்னு நான் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஃபைன் பண்ணாலே இந்த ரெண்டு கன்க்ளூஷனுக்கும் ஆன்சர் பண்ண முடியும்னு நான் டிசைட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் போகிறேன். ஸ்டேட்மெண்ட்டில் என்னோட இனிஷியல் ஜி இங்கே இருக்குது, ஃபைனல் இசட் இங்கே இருக்குது. ஜியிலேருந்து இசட்டை நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஜி ஈக்குவல் டு எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஜி greater than or equal to A greater than or equal to Z. ஸோ அப்போ என் மைண்டில் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன ரிலேஷன் நான் என் மைண்டுக்கு எடுத்துட்டு போவேன்னா, G greater than or equal to Z. இப்போ என் மைண்டில் இருக்க ரிலேஷன் G greater than or equal to Z. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்றானா, ஜி ஈக்குவல் டு இசட்னு சொல்றான். இவன் கிட்ட நம்ம என்ன கேட்போம், என் மைண்ட்ல ஜி கிரேட்டர் தென்னாவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம்னு இருக்கு. நீ எப்படி வெறும் ஜி ஈக்குவல் டு இசட் மட்டும் தான் சொல்லுவ, கிரேட்டர் தென் வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீ எப்படி டெஃபினட்டா ஜி ஈக்குவல் டு இசட் மட்டும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த கன்க்ளூஷனை தப்பு போடுறோம். ஏன்னா என் மைண்ட்ல ரெண்டு பாசிபிள் இருக்கு, இவன் ஒன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கான். இதே செகண்ட் கன்க்ளூஷன் வாங்க, ஜி கிரேட்டர் தென் இசட்னு சொல்லியிருக்கான். இவன் கிட்ட நம்ம என்ன கேட்போம், ஏன் ஈக்குவல் டு வரலாம் இல்லையா, நீ வெறும் கிரேட்டர் தென் மட்டும் தானே சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்க்ளூஷனையும் தப்பு போட்டுரும். இப்போ இந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்னு கன்க்ளூஷன் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் வருது. இந்த கன்க்ளூஷன் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட்னு வரது தான் என் மைண்ட்ல ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்த ரிலேஷன்லயும் இருக்கு, ஜி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இசட். ஸோ என் மைண்ட்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதையே ரெண்டு கன்க்ளூஷன் மெர்ஜ் பண்ணதுனால வந்ததுனால, எந்த ரெண்டு கன்க்ளூஷனை நம்ம மெர்ஜ் பண்ணதுனால என் மைண்ட்ல இருக்க ரிலேஷன்ஷிப்பே வந்துச்சோ அந்த ரெண்டு கன்க்ளூஷன், இங்க ரெண்டு கன்க்ளூஷன் தான் இருக்கு, இந்த ரெண்டு கன்க்ளூஷனும் எய்தர் ஆர்ல வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு ரிலேஷன் மைண்டுக்கு எடுத்துட்டு வர்றது, அதை வச்சு கன்க்ளூஷன் கரெக்டா தப்பான செக் பண்றது, இந்த கான்செப்ட் புதுசா இருக்கும் உங்களுக்கு. இது தெரியல, இது எனக்கு புரியல அப்படின்னா பார்ட் 1 வீடியோல கிளியரா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பார்ட் 1 வீடியோவை பாருங்க, பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 சால்வ் பண்ணிட்டு பார்ட் 1 வீடியோவை பாருங்க. பார்ட் 1 வீடியோல இந்த மைண்டுக்கு எப்படி ரிலேஷன் எடுத்துட்டு வரணுன்றத கான்செப்டை கிளியரா சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 சால்வ் பண்ணிட்டு பார்ட் 3ல எய்தர் ஆர் கான்செப்ட் ஃபுல்லா சொல்லி கொடுத்துருப்போம். அதையும் பார்த்துட்டு இதை பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எய்தர் கன்க்ளூஷன் ஆர் ட்ரூ ஃபாலோஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 கன்க்ளூஷன் இருக்கு, 1 2 3 4, 4 கன்க்ளூஷனுமே தப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனையும் தேர்ட் கன்க்ளூஷனையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனையும் தேர்ட் கன்க்ளூஷனையும் மெர்ஜ் பண்ணா எனக்கு என் மைண்ட்ல என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன் அந்த ரெண்டு ஆல்பபெட்டுக்கு நடுவில் வந்துச்சுன்னா 1ம் 3யும் எய்தர் ஆர். ஸோ எந்த ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாவதோ அதை மெர்ஜ் பண்ணி என் மைண்ட்ல இருக்க ரிலேஷன்ஷிப்பே வந்துச்சுன்னா எய்தர் ஆர். இன்கேஸ் மைண்ட்ல இருக்க ரிலேஷன்ஷிப் வரல சார் அப்படின்னா அது நெய்தர் நாரா மாறிடும் மக்களே. புரியுதுங்களா? அந்த ரெண்டு கன்க்ளூஷன் வராது, ரெண்டு கன்க்ளூஷன் நமக்கு எய்தர் ஆரா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் கொஸ்டின் போவோமா? செகண்ட் கொஸ்டின் கியூவியை பற்றி பேசியிருக்கான். கியூல இருந்து விஐ நோக்கி நான் ட்ராவல் பண்ணணும்னா ஆர் மூலியமாக தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணுறப்பே சொல்லி பார்த்துக்கிட்டே செக் பண்ணுங்க, அப்போதான் உங்களால் செம்ம கரெக்டாக போட முடியும். ஸோ கியூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வி, இதுலேருந்து என் மைண்டுக்கு வர ரிலேஷன் கியூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வி. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கியூ கிரேட்டர் தேன் வி. இவங்கிட்ட என்ன கேட்போம், கியூ
ஈக்குவல் டு வி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு இந்த கன்க்ளூஷனை தப்பு போட்டுருவோம். செகண்ட் கன்க்ளூஷன் Q லெஸ் தென் வி. இவன் கிட்ட என்ன கேட்போம், என் மைண்ட்ல Q கிரேட்டர் தென் வியா இருக்கணும் ஆர் Q ஈக்குவல் டு வியா தான் இருக்கணும். நீ என்ன சொல்ற, Q லெஸ் தென் வின்னு ஒரு வேற மாதிரி ஒன்று சொல்ற. ஸோ அப்போ டெஃபினட்டா இந்த கன்க்ளூஷன் வராது. இதை நம்ம டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். சொல்லுவோம் மக்களே. ஸோ இன்னுமே நிறைய பேருக்கு டெஃபினெட்லி ஃபால்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி ஃபால்ஸ்க்குன்னு ஒரு தனியாக நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டெஃபினெட்லி ஃபால்ஸ் வீடியோ வேணும்னு. ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி ஃபால்ஸ் வீடியோ போடுங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் அதை எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் தப்பு, செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு. இந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் நான் மெர்ஜ் பண்ணால் எனக்கு என்ன வரும், Q கிரேட்டர் தென் வின்னு வரும், இன்னொன்று Q லெஸ் தென் வின்னு வரும். ஆனால் என் மைண்டில் என்ன இருக்குது, Q கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வி. இதை மெர்ஜ் பண்ணால் எனக்கு என்ன வந்துச்சு, Q கிரேட்டர் தென் வி ஆர் Q லெஸ் தென் வி தான் வந்துச்சு. என் மைண்டில் இருக்க ரிலேஷன்ஷிப்பே இங்கே வரல. ஸோ இதற்கான ஆன்சர் நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு L லெஸ் தென் எம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே L ஈக்குவல் டு எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லுலேருந்து எம்முக்கு என்ன ரிலேஷன் பார்த்தா போதும். நான் இங்கே செக் பண்ணுறப்பே கிரேட்டர் தென் சைடு தான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எம்முக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள். எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என், என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ, ஓவும் எல்லும் ஈக்குவல். ஸோ நான் இதை பார்க்குறப்பே எப்படி திரும்ப செக் பண்ணுவேன் எக்ஸாமில், எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ, ஓவும் எல்லும் ஈக்குவல். ஸோ எம்முக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வரும்னா எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லுன்னு வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம் கிரேட்டர் தென் எல் மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஸோ இது வராது, ஏன்னா ஈக்குவல் டு இல்லை. இங்கே வந்து கிரேட்டர் தென் கொடுக்கல. ஸோ இதுவும் வராது. ஸோ எம்முக்கும் எல்லுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நமக்கு வரும், எம்ல இருந்து எல்லை நோக்கி நான் பார்க்குறேன். ஸோ எம் கிரேட்டர் தென் எல் வந்துருச்சு, எம் ஈக்குவல் டு எல் வந்துருச்சு. இப்படி தான் செக் பண்ணும். நீங்க இங்க செக் பண்றப்ப ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. எம் இங்க இருக்க சிம்பிள் அப்படியே போட்டுட்டு எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல் வருது. ஆனால் மைண்டில் இருக்க ரிலேஷன் எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல். அப்போ இது நெய்தர் நார். இப்படி போட்டிங்கன்னா தப்பு விட்டுருவீங்க மக்களே. ஸோ எப்படி செக் பண்ணுறீங்களோ அதே ஃப்ளோவில் தான் ரிலேஷனையும் செக் பண்ணும். எம்ல இருந்து எல்லுக்கு நான் இங்கே ரிலேஷன் எழுதியிருக்கேன். அப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணுறப்பையும் இது எதுவுமே நீங்கள் வந்து பேப்பரில் எழுத மாட்டீங்க, கண்ணில் பார்த்தே சால்வ் பண்ணணும். ஸோ எம் கிரேட்டர் தென் எல், எம் ஈக்குவல் டு எல்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ என் மைண்டில் இருக்க ரிலேஷன்ஷிப்பே கன்க்ளூஷன்லையும் வந்ததுனால எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கும் பிக்கும் கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கும் இசட்டுக்கும் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ நான் தனித்தனியாக தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். பியும் இசட்டும் ஈக்குவலான்றதை நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். பட் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பிக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் செக் பண்ணுங்க. ஸோ பிக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் நான் செக் பண்ணுறப்ப பியும் இசட்டும் ஈக்குவல்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இசட் இருக்க இடத்துல பி போடலாம், பி இருக்க இடத்துல இசட் போடலாம். ஸோ பில இருந்து எக்ஸை நோக்கி நான் டிராவல் பண்ணுறேன். பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வருது. நம்ம பில இருந்து நான் சொல்றேன், நான் எக்ஸ்ல இருந்து சொல்லல. ஸோ பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. இங்க பி கிரேட்டர் தேன் எக்ஸ் இருக்கு. இவங்கிட்ட என்ன கேட்போம், பி ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு தப்பு போட்டுருவோம். பியும் இசட்டும் ஈக்குவல். ஸோ இசட் இருக்க இடத்துல என்னால் பி போட முடியும். ஸோ பி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வருது, இதுவும் தப்பு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனையும் நான் மெர்ஜ் பண்ணா எனக்கு என்ன வரும், பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் தான் வரும். என் மைண்ட்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் தான் இருக்கு. ஸோ எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஈக்கும் விக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்க்கணும், ஏன்னா இங்க இவி இவியை பத்தி பேசியிருக்காங்க. இவி ஈல இருந்து விக்கு நான் டிராவல் பண்ணி போறப்ப இ லெஸ் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப், எஃப் கிரேட்டர் தென். இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு மக்களே. இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆனதுனால ஈக்கும் விக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப் மக்களே. ஈக்கும் விக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா ஈக்கும் விக்கும் என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னா நீங்க சொல்லி பார்த்துக்கிட்டே பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஈக்கும் விக்கும் என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்னா இ கிரேட்டர் தென் வியா இருக்கலாம், இ ஈக்குவல் டு வியா இருக்கலாம், இ லெஸ் தென் வியா இருக்கலாம். இப்படி 3 ரிலேஷன்ஷிப்பும் இருந்தால் மட்டும்தான் எய்தர் ஆர். 3 ரிலேஷன்ஷிப்ல ஒன்னு இல்லைன்னா கூட அது நெய்தர் ஆர். ஸோ இங்க செக் பண்றோம், இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வி இருக்கே தவிர இ கிரேட்டர் தென் வி இங்க இல்ல. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த கன்க்ளூஷன் தப்பு. இங்க இ கிரேட்டர் தென் வி இருக்கே தவிர லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்ல. ஒரு ரிலேஷன் தான் இருக்கு, 2 இல்ல. இங்க 2 ரிலேஷன் இருக்கு, 1 இல்ல. ஸோ இதுவும் தப்பு. பட் இது ரெண்டுத்தையும் நான் மெர்ஜ் பண்றேன். இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வி, இ கிரேட்டர் தென் வி, 3 ரிலேஷன்ஷிப்பும் வந்துருச்சு. இங்க ஈக்கும் விக்கும் அன்னோன் ரிலேஷன்னா 3மே இருக்கணும்னு சொன்னேன். 3 சிம்பிள் இருக்கக்கூடாது மக்களே, 3 ரிலேஷன் இருக்கணும். இ கிரேட்டர் தென் வி, இ ஈக்குவல் டு வி, இ லெஸ் தென் வி, 3 ரிலேஷன்ஷிப்பும் வரணும். இங்க இ லெஸ் தென் வி, இ ஈக்குவல் டு வி, இ கிரேட்டர் தென் வி, 3 ரிலேஷன்ஷிப்பும் வந்துருச்சு. ஸோ 3 ரிலேஷன்ஷிப்பும் வந்துச்சுன்னா எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட்
ஆர் டி ஆர் டி, ஆர்ல இருந்து டிக்கு என்ன ரிலேஷன்? ஸோ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ ஆர் கிரேட்டர் தென் டி கொடுத்துருக்காங்க, வராது. ஆர் ஈக்குவல் டு டி வராது. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண எனக்கு என்ன வரும்? ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. என் மைண்ட்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ என் மைண்ட்ல ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி இருக்கு. ஆனால் கன்க்ளூஷன் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தது ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. ஸோ இந்த கன்க்ளூஷன் நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 ஃபாலோஸ் தான், எய்தர் ஆர் வராது. ஏன்னா என் மைண்ட்ல என்ன இருக்கோ அதே தான் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாதான் எய்தர் ஆர், அப்படி வராட்டி அது நெய்தர் நார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிவிபிவி, பில இருந்து விஐ நோக்கி டிராவல் பண்ணும். பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி. நான் எது ஜங்ஷன் பாத்துருவேன், ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு டிராவல் பண்ணி போறப்ப நடுவில் ஏதாவது சிம்பிள் எனக்கு ப்ரியாரிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா அதை சொல்லிடுவேன். இல்லாட்டி பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனே சொல்லிட்டு போவேன். இங்க வந்து எனக்கு வெறும் கிரேட்டர் தென் வந்துச்சு. ஸோ இதை சொல்றப்ப நான் எப்படி செக் பண்ணுவேன்னா, பி கிரேட்டர் தென் சி, சி கிரேட்டர் தென் வி. அப்ப பிக்கும் விக்கும் என்ன ரிலேஷன்? பி கிரேட்டர் தென் வி தான் என்னுடைய ரிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட், செகண்ட் கன்க்ளூஷன் பி ஈக்குவல் டு வின்னு சொன்னா எனக்கு தான் மைண்ட்ல டெஃபினட்டா தெரியும் இல்லையா, பி கிரேட்டர் தென் வின்னு. அப்புறம் பி ஈக்குவல் டு வின்னு சொன்னா அது தப்பு. ஸோ இந்த கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆயிடுச்சு, செகண்ட் ஒன் தப்பாயிடுச்சு. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். மக்களே, நம்ம ஆஸ்பிரன்ஸ் என்ன தெரியுமா தப்பு பண்ணுவீங்க? P greater than V ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், செகண்ட் கன்க்ளூஷன் P ஈக்குவல் டு V. இங்க P பக்கத்துல greater than or equal to இருக்கு, இங்க V பக்கத்துலயே less than or equal to less than or equal to. அப்ப டெஃபினட்டா இது எய்தர் ஆர் தான் வரும். எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ்னு போட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு 0.25 மார்க் அப்படியே போட்டுருவாங்க. ஓகேங்களா? மைனஸ் 0.25 மார்க், பிளஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஜி எக்ஸ், ஜில இருந்து எக்ஸை நோக்கி டிராவல் பண்ணும். இங்கே எக்ஸ் இங்கேயும் எக்ஸ், ஜியும் எஃப்பும் ஈக்குவலா இருக்கான்னு மட்டும் நான் ஸ்டேட்மெண்ட்ல பாத்துக்கினா போதும். ஸ்டேட்மெண்ட்ல ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ ஜில இருந்து எக்ஸுக்கு என்ன ரிலேஷன் நான் பார்க்க போறேன். ஸோ ஜில இருந்து எம்முக்கு போயிட்டு எம்ல இருந்து எக்ஸுக்கு போகணும். ஸோ ஜி பக்கத்துல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு. இங்க ஜி பக்கத்திலே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா ஜி கிரேட்டர் தென் டெஃபினட்டா எனக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த இடத்துல டிசைட் பண்ணி டசன் ஃபாலோ போட்டுருவேன் மக்களேனா. ஸோ ஜியும் எஃப்பும் ஈக்குவல், அப்போ இதுவும் டசன் ஃபாலோ ஆகிடும். ஆனால் இங்கே நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஃபுல்லாக செக் பண்ணீங்களா? கிடையாது. என்ன பண்ணீங்க? ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்க. என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்க? ஜி பக்கத்தில் கிரேட்டர் தென் இங்கே கொடுத்துருக்கான், ஆனால் இங்கே ஜி பக்கத்தில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கான். ஸோ இங்கேயே நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த கன்க்ளூஷன் வராது. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஃபைனலாக அந்த ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுற அவசியம் வந்துடும். ஸோ இந்த பக்கத்தில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண தெரியுமா? இதை எப்போ யூஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ரெண்டு கன்க்ளூஷன் இருக்கு மக்களே. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் நான் செக் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் தான் எனக்கு ஜி கிரேட்டர் தென் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஜி பக்கத்தில் கிரேட்டர் தென் எக்ஸ் வந்தால் தான் எனக்கு ஃபாலோஸ் வரணும். இங்கே ஜி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வரப்பே இங்கேயே நான் டிசைட் பண்ணிடுவேன் ஜி கிரேட்டர் தென் எக்ஸ் வராதுன்னு. ஸோ அப்போ கண்ண முடின்னு இந்த கன்க்ளூஷன் வராதுன்னு தப்பு போட்டுட்டு இங்கே எய்தர் ஆர் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பே எனக்கு வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ்ன்னு நான் போட்டுருவேன். இதே எனக்கு இந்த கன்க்ளூஷன் நான் வந்து செக் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் தப்பாயிடுச்சுன்னா இன்னும் சில கன்க்ளூஷன்ஸ் கீழே இருக்குன்னா நீங்கள் இங்கேயே ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லாட்டி கடைசியில் ஒரு வாட்டி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜி, ஸோ ஷார்ட்கட் இருக்கு. ஷார்ட்கட்டை அந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜி டு எக்ஸ் என்ன ரிலேஷன்? ஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம், எம்முக்கு அப்புறம் லெஸ் தென் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் லெஸ் தென் தான் ப்ரியாரிட்டைஸ் ஆகும். ஸோ அப்போ எப்படி சொல்லி பார்ப்போம்னா ஜி லெஸ் தென் எம், எம் லெஸ் தென் எக்ஸ். ஸோ ஜில இருந்து எக்ஸுக்கு என்ன ரிலேஷன்னா ஜி லெஸ் தென் எக்ஸ் தான் ரிலேஷன். இங்க ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஜி கிரேட்டர் தென் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டசன் ஃபாலோ. எஃப்பும் ஜியும் ஈக்குவல், ஜி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். செகண்ட் கன்க்ளூஷனும் டசன் ஃபாலோ. ஆனால் எனக்கு ஜிக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? ஜி லெஸ் தென் எக்ஸ். ஸோ ஜி கிரேட்டர் தென் எக்ஸும் வராது, ஜி ஈக்குவல் டு எக்ஸும் வராது. இந்த கன்க்ளூஷனுக்கான ஆன்சர், இந்த கொஷனுக்கான ஆன்சர் நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 ஃபாலோஸ். ஸோ நெக்ஸ்ட் மக்களே, V greater than or equal to T சொல்லிருக்கான். Vல இருந்து T ஐ நோக்கி நான் டிராவல் பண்ணும். பார்த்தாலே தெரிஞ்சிச்சு சிம்பிள் சேஞ்ச், அன்னோன் ரிலேஷன். Vக்கும் Tக்கும் அன்னோன் ரிலேஷன்னா 3 ரிலேஷன்ல எது வேணாலும் இருக்கலாம். 3 ரிலேஷன் என்னென்ன?
ஒரு ஆல்பபெட் எடுத்தீங்கன்னா அதுல இருந்து தான் சொல்லணும். v greater than t இருக்கலாம், v equal to t இருக்கலாம், v less than t இருக்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்கான், v greater than or equal to t கொடுத்திருக்கான். less than பத்தி பேசவே இல்லை. இவன் கிட்ட less than வரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு doesn't follow போறோம். இவன் v less than f ன்னு கொடுத்திருக்கான். f உம் t யும் ஈக்குவல், ஸோ f இருக்கிறதுல t போடலாம். ஸோ இவன் v less than t ன்னு சொல்லியிருக்கான், greater than or equal to t பத்தி பேசல. ஸோ இதுவும் தப்பு. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண என்ன வரும், v greater than t, v equal to t, v less than t மூணுமே வருது கரெக்ட்டுங்களா. v greater than t, v equal to t, v less than t. என் மைண்ட்ல என்ன ரிலேஷன், அன்னோன் ரிலேஷன். v greater than t, v equal to t, v less than t. so either conclusion 1 or conclusion 2 follows மக்களே. so next question, b greater than or equal to m first conclusion. so செகண்ட் கன்க்ளூஷனும் பி எம் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ பியிலேருந்து எம்முக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. இந்த இடத்துல சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பிக்கும் எம்முக்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ அன்னோன் ரிலேஷன்னா பி கிரேட்டர் தென் எம்மா இருக்கலாம், பி ஈக்குவல் டு எம்மா இருக்கலாம், பி லெஸ் தென் எம்மாவும் இருக்கலாம். ஸோ இங்கே பி கிரேட்டர் தென் எம் சொல்லிட்டாங்க, பி ஈக்குவல் டு எம் சொல்லிட்டாங்க, பில இருந்து பார்க்குறப்ப பி லெஸ் தென் எம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணா b greater than m, b equal to m, b less than m மூணுமே வந்துருச்சு. ஸோ either conclusion 1 or conclusion 2 follows. ஸோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் மக்களே, v greater than or equal to o ன்னு சொன்னாங்க. இங்க tw பத்தி பேசுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் vக்கும் oக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. v greater than o ன்னு எனக்கு டெஃபினட்டா தெரியும், மைண்ட்ல இருக்க ரிலேஷன் v greater than o. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம்னா v greater than or equal to 1 சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் doesn't follow, ஏன்னா எனக்கு தான் v greater than 1 டெஃபினட்டா தெரியும் இல்லையா. ஸோ இங்க டீயும் ஓவும் ஈக்குவல். ஸோ ஓ இருக்க இடத்துல டி போடலாம், டி இருக்க இடத்துல ஓ போடலாம். ஸோ இங்க டி வச்சுக்கிறேன், டபிள்யூ. ஸோ வி இருக்க இடத்துல டபிள்யூ போடலாம். டி லெஸ் தென் டபிள்யூ, ஆனா இங்க எனக்கு டி கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. ஓவும் டீயும் ஈக்குவல். ஸோ அப்போ இதை வி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓன்னு நான் வச்சுக்கிறேன். இங்க ஓவும் டீயும் ஈக்குவல், ஸோ இங்க ஓ போட்டுக்கிறேன். டபிள்யூவும் வியும் ஈக்குவல், இங்க வி போட்டுக்கிறேன். ஸோ இங்க கிரேட்டர் தென் சிம்பிள் வருமா, ஓ கிரேட்டர் தென் டி. விக்கும் ஓக்கும் ரிலேஷன் எனக்கு வி கிரேட்டர் தென் ஓன்னு தெரியும். ஸோ இங்க வந்து இதை மெர்ஜ்லாம் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா எனக்கு ரிலேஷன் வி கிரேட்டர் தென் ஓன்னு டெஃபினட்டா தெரியும். ஸோ இங்க ஆன்சர் ஆப்ஷன் நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor conclusion 2 follows. ஸோ நெக்ஸ்ட் 6க்கும் 2க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 less than 4, 4 greater than or equal to 2. ஸோ 6க்கும் 2க்கும் அன்னோன் ரிலேஷன். ஸோ 6ம் 9ம் ஈக்குவல், 9 இருக்கிறதுல 6 போட்டுக்கலாம். ஓகேவா. 6 greater than 2 இருக்கு, 6 less than 2 இருக்கு, 6 equal to 2 இருக்கு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. மூணு ரிலேஷன்ஷிப்புமே சொன்னதுனால ஸோ எய்தர் கன்க்ளூஷன் 1 or conclusion 2 follows. ஸோ நெக்ஸ்ட் விக்கும் கிரேட்டர் தென் வி கிரேட்டர் தென் எம், இங்க எம் லெஸ் தென், சாரி கன்க்ளூஷன் ரெண்டும் சேமாக இருக்குது மக்களே, இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வி லெஸ் தென் எம், ஓகேங்களா. ஸோ இங்கே விக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன் வரும், வியிலேருந்து எம்முக்கு ரிலேஷன்ஷிப் பார்க்கணுன்னா வியிலேருந்து டீக்கு போகணும். டீக்கு போகிறப்பயே இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ விக்கும் எம்முக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப். ஸோ விக்கும் எம்முக்கும் அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா 3 ரிலேஷன்ஷிப்புமே இருக்கலாம். ஆனால் இங்கே வி கிரேட்டர் தென் எம், வி லெஸ் தென் எம் மட்டும் தான் சொல்லியிருக்கான். ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. ஸோ இதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிங்கன்னா வி கிரேட்டர் தென் எம் வரும், வி லெஸ் தென் எம் வரும். ஆனால் எனக்கு அன்னோன் ரிலேஷன்ஷிப்னா வி கிரேட்டர் தென் எம்மாவும் இருக்கணும், வி ஈக்குவல் டு எம்மாவும் இருக்கலாம், வி லெஸ் தென் எம்மாவும் இருக்கணும். ஆனால் இங்கே ரெண்டு தான் சொல்லியிருக்கான். ஸோ நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor conclusion 2 follows. ஸோ 14th கொஸ்டின் மக்களே, பிக்கும் டபிள்யூக்கும் என்ன ரிலேஷன், பி கிரேட்டர் தென் வி. ஸோ பி ஈக்குவல் டு எஃப், எஃப் இருக்க இடத்துல பி போட்டுக்கலாம். பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ தான் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் எனக்கு பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ தான் சொல்லியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, பி ஈக்குவல் டு டபிள்யூ மட்டும் தான் சொல்லியிருக்கான். இவன் கிட்ட நம்ம பி கிரேட்டர் தென்னும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டு தப்பு போட்டோம். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 follows தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆருக்கும் ஓக்கும் என்ன ரிலேஷன், ஆர்லேருந்து ஓ நோக்கி நான் ட்ராவல் பண்ணோன்னா இங்கே சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆருக்கும் ஓக்கும்
unknown ரிலேஷன்ஷிப்னா ஆர் கிரேட்டர் தென் ஓ இருக்கணும், ஆர் ஈக்குவல் டு ஓ இருக்கணும், ஆர் லெஸ் தென் ஓவும் இருக்கணும். ஆனா இங்க ஆர் கிரேட்டர் தென் ஓ இருக்கு, ஆர் லெஸ் தென் ஓ இருக்கு. ஸோ ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு. ரெண்டு கன்க்ளூஷனையும் மெர்ஜ் பண்ணா ஆர் கிரேட்டர் தென் ஓ, ஆர் லெஸ் தென் ஓ வருமே தவிர ஈக்குவல் டு ஓ வராது. ஸோ ஆன்சர் நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் மக்களே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஒரு டைப் ஆஃப் எய்தரா நான் சொல்லியிருந்தேன்ல, பிக்கும் சிக்கும் ரிலேஷன்ஷிப் செக் பண்ணணும். பிக்கும் சிக்கும் நடுவில் நாட் ஈக்குவல் டு இருக்கு. ஸோ அப்போ பி கிரேட்டர் தென் சி ஆகவும் இருக்கலாம், பி லெஸ் தென் சி ஆகவும் இருக்கலாம். இதுதான் என் மைண்ட்ல இருக்க ரிலேஷன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பி கிரேட்டர் தென் சி மட்டும் சொல்லியிருக்கான். இவன் கிட்ட என்ன கேட்போம், பி லெஸ் தென் சியும் இருக்கலாம் இல்லையா, நீ வெறும் பி கிரேட்டர் தென் சி மட்டும் தானே சொல்ற அப்படின்ட்டு இந்த கன்க்ளூஷன் தப்பு போட்டுரும். செகண்ட் கன்க்ளூஷன் பி லெஸ் தென் சின்னு சொல்லியிருக்கான், ஆனால் கிரேட்டர் தென் சொல்லலை. ஸோ இதுவும் தப்பு. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணீங்கன்னா பி கிரேட்டர் தென் சி ஆகவும் இருக்கலாம், பி லெஸ் தென் சி ஆகவும் இருக்கலாம்னு வருது. என் மைண்ட்லயும் பி கிரேட்டர் தென் சி ஆகவும் இருக்கலாம், பி லெஸ் தென் சி ஆகவும் இருக்கலாம். ஸோ என் மைண்ட்ல இருக்க ரிலேஷன்ஷிப்பே கன்க்ளூஷன் மெர்ஜ் பண்ணதுனால வந்ததுனால எந்த ரெண்டு கன்க்ளூஷன் மெர்ஜ் பண்ணி வந்துச்சோ அந்த ரெண்டு கன்க்ளூஷனையும் எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஏக்கும் விக்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அதே நாட் ஈக்குவல் டு ஏ கிரேட்டர் தென் வியா இருக்கலாம், ஆர் ஏ லெஸ் தென் வியா இருக்கலாம். டெஃபினட்டா ஏவும் வியும் ஈக்குவல் டுவா இருக்காது. அதுதான் அதுக்கான மீனிங். இங்க ஏ கிரேட்டர் தென் வி சொல்லியிருக்கான், ஏ லெஸ் தென் வியை பத்தி பேசல. இங்க திருப்பி நான் ஏல இருந்து செக் பண்ணேன், இங்கேயும் ஏ கிரேட்டர் தென் வி தான் சொல்லியிருக்கான். இது தப்பாயிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் வி, இங்க இருந்து பாக்குறப்ப ஏ கிரேட்டர் தென் வி தான் திருப்பி வருது, லெஸ் தென் ஏ வரல. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் நெய்தர் கன்க்ளூஷன் 1 நாட் 2 ஃபாலோஸ். நீங்க வெறும் ஏ கிரேட்டர் தென் வி இந்த சிம்பிள் அப்படியே எடுத்து போட்டீங்கன்னா எய்தர் ஆர் மாதிரி தெரியும். நீங்க எய்தர் ஆர் சூஸ் பண்ணீங்கன்னா தப்பு விட்டுருவீங்க. ஸோ இதற்கான ஆன்சர் நெய்தர் கன்க்ளூஷன் 1 நாட் 2 ஃபாலோஸ் மக்களே. நெக்ஸ்ட் எஃப் டி, எஃப்பும் டியும் என்ன ரிலேஷன்னா எஃப் ஈக்குவல் டு இ, இ ஈக்குவல் டு டி. ஸோ எஃப் ஈக்குவல் டு டி தான் என் மைண்ட்ல இருக்க ரிலேஷன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எஃப் கிரேட்டர் தென் டின்னு சொல்றான், ஸோ தப்பு. செகண்ட் கன்க்ளூஷன் எஃப் ஈக்குவல் டு டின்னு சொல்றான், ஆமா என் மைண்ட்லயும் எஃப் ஈக்குவல் டு டி தான் இருக்கு. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஸோ இதற்கான ஆன்சர் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் 19th சம்மும் 20th சம்மும் நீங்க சால்வ் பண்ணுங்க. இந்த 19th சம்மும் 20th சம்முக்கும் எனக்கு நீங்க கன்க்ளூஷன் கரெக்டா தப்பாலாம் சொல்ல வேணாம். இந்த சம்ஸ் உங்க எக்ஸாம்ல வந்தா 5 ஆன்சர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுல எந்த ஆன்சர் ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுவீங்க, ஏவா பியா சியா டியா இயா, இதை மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ 19th கொஸ்டின் பார்த்துக்கோங்க, 20th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட் 5 வீடியோ வரும். ஸோ பார்ட் 5 வீடியோ கோடட் இன்இக்வாலிட்டி வரும். இல்லாட்டி உங்களுக்கு டெஃபினெட்லி ஃபால்ஸ் சீக்கிரமா எடுத்துட்டு வரணும்னா நீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ டெஃபினெட்லி ஃபால்ஸையும் நம்ம எடுத்துட்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சக்சஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசனிங்கோட எல்லா கான்செப்டையுமே கிளியரா சொல்லி தருவேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் வரும், பேங்கிங் அவேர்னஸும் வரும். ஸோ எல்லாத்தையுமே கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். தேங்க்யூ மக்களே.